வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டைக்கோஸ் தூள் பக்கோடா, அந்த ஆனியன் தூள் பக்கோடா மாதிரி முட்டைக்கோஸ் சீசன் இருக்கனால முட்டைக்கோஸ் தூள் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை நல்லா இப்படி பொடி பொடியாக நம்ம நறுக்கிக்கிறோம். முட்டைக்கோஸ் ஃபஸ்ட்டு நறுக்கிக்கணும். நல்லா எந்த அளவுக்கு தூளாக இருக்கணுமோ, நமக்கு எப்படி தூள் பக்கோடா தேவைப்படுதோ அந்த மாதிரி நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் நம்ம சேர்த்திக்கலாம், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் கடலை மாவோட நம்ம கொஞ்சம் கிரிப்சினஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குது இல்லையா, இது சேர்த்திக்கலாம். இல்லைனா அரிசி மாவு சேர்த்திக்கலாம். என்கிட்ட இப்போ கார்ன்ஃப்ளவர் இருக்கனால கார்ன்ஃப்ளவர் மாவு இது சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் அதில் கலந்துக்கிறதுக்கு. இப்போது ஆயில் ஹீட் பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் கலந்துக்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு காரத்துக்காக நம்ம இந்த மிளகாய் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகாயை விட நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கலரும் நமக்கு கிடைக்கும். கலருக்காக வேணும்னா நம்ம கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேசரி பவுடர் நம்ம அதில் வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, எண்ணெய் சூடாயிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதை கலந்துட்டு வந்துடுவோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ பார்த்தோம்னா இது கார்ன்ஃப்ளவர் பவுடரு, இப்போ பேக்கெட்டில் பார்த்தோம் இல்லையா, அது தேவையான அளவு இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன், கேசரி பவுடர் முதலியே போட்டுட்டேன். இப்போது நமக்கு இது தூள் பக்கோடாங்கிறதுனால, தூள் பக்கோடா தான் நம்ம இப்போ செய்ய போகிறனால கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா அந்த கிரிப்ஸ்னஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாட்டர் கண்டென்ட்டு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் அந்த கிரிப்ஸினஸ் வரும். ரொம்ப தண்ணி விடவும் கூடாது. இந்த கேசரி பவுடர் கலந்தனால லைட்டாக கலர் வருது. எண்ணெய் சூடாயிட்ருக்கு நமக்கு. இப்போ இந்த பதத்துக்கு இது கலந்துக்கிறோம். லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி விடலை. இப்போது இந்த முட்டைக்கோஸு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஆனியனையும் இதில் கலந்துக்கலாம். நல்லா ஆனியன் கொஞ்சம் நம்ம ஆனியன் வேணுங்கிறதுக்காக, ஆனால் இது முட்டைக்கோஸ் தூள் பக்கோடா தான் பண்ணுறனால இது வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்க்கலாம் நம்ம, ஏன்னா பச்சை மிளகாய் அது வாயில் நம்ம சாப்பிடும்போது இதாகும். இருந்தாலும் நம்ம வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறது நல்லது. கொஞ்சமாக நமக்கு காரம் வேணுங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், மிளகாத்தூளை லைட்டாக அப்படி தூவிக்கிறோம். எண்ணெய் சூடு ஏறிட்டுருக்கு. ஆனால் நமக்கு இந்த இதில் கொஞ்சம் கிரிப்ஸினஸ் இருக்கணுங்கிறனால வெறும் வாட்டர் மட்டும் இல்லாமல் இதோட நம்ம ஆயில் கொஞ்சம், இப்போ ஹீட்டான இந்த ஆயிலை கொஞ்சம் அதில் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நம்மகிட்ட இந்த டால்டா இருந்தால் கூட இதில் விடலாம், நெய்யும் விடலாம். பட்டு எண்ணெய் என்கிட்ட இருக்கனால எண்ணெய் விடுறேன். டால்டா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது நல்ல அருமையான டேஸ்ட்டு, அந்த கிரிப்ஸினஸ் வரும். ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணியாச்சு ஆயிலு. இப்போது இதை திரும்பவும் நல்லா கிளறிக்க போகிறோம். நல்லா கிளறி தண்ணி அதிகமாக விடாதனால இந்த ஆயிலும் விட்டுருக்கனால பரப்பரன்னு இருக்கும். இதை நல்லா கிளறி இப்போது இதில் போட போகிறோம். இப்போது இந்த எண்ணெய் பொரிஞ்சிச்சா பார்ப்போம். லைட்டாக இப்படி தூவலாம். அதில் பொரிஞ்சிருச்சு. சின்ன சின்னதாக இப்படியே நம்ம போட்டுகிட்டே வரலாம். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு, ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் ட்ரை அதிகமாக இருக்க நமக்கு இதை அழகாக நமக்கு பொரிஞ்சு வரும். ரொம்ப கிரிப்ஸியாக இருக்கும். சிம்மில் தான் நம்ம அடுப்பு வச்சுருக்கணும். ரொம்ப பெரிய ஃப்ளேம் வைக்கக்கூடாது. சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். சிம்மில் அடுப்பு வச்சு நம்ம லைட்டாக எந்த அளவுக்கு இது சின்ன சின்னதாக போட முடியுமோ போடலாம். இப்போ கிரிப்ஸினஸ் நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணனால கிரிப்ஸினஸ் நல்லா வரும். இது இன்னும் நம்ம வாட்டர் கண்டென்ட் குறைச்சிருக்கணும். இதில் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு பொரிய விடணும். திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாவ், பார்க்குறதுக்கே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போ எடுத்து சாப்பிடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷம் வேக விட்டுட்டு, ஏன்னா சிம்மில் இருக்கனால கொஞ்சம் பதமாக மெதுவாக தான் இது வேகும். முட்டைக்கோஸில் பாருங்கள் நல்லா அழகாக வெளியில் தெரியுது, கலர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும்.
இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சனால போடும்போது போட்டாச்சு சிம்மில். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி இது வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கனால இது எடுக்கும்போது இப்படி நம்ம அந்த ஜல்லடையில் எடுக்கும்போது ஒரு கிரிப்ஸினஸ் சவுண்டு நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்குது அப்படின்னாலே எடுக்கும்போதே நமக்கு தெரியும் அந்தளவுக்கு. அதே மாதிரி இது வெந்து அடங்கிரும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. இந்த பபிள்ஸ் வருது இல்லையா, இதெல்லாமே அடங்கிரும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் உள்ள வரைக்கும் நல்லா வேகணுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளேமை அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இது எடுக்கும்போதே நமக்கு பாருங்கள் ஒரு சவுண்டு வருது இல்லையா, இது கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள். அந்த பபிள்ஸ் வர்றதும் குறைஞ்சிருச்சு, இன்னும் குறையும். இந்த ரொம்பவும் இதெல்லாம் பாருங்கள் இந்த சத்தம் வருதுங்களா, இந்தளவுக்கு கிரிப்ஸினஸ் இருக்கும், நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் அடங்கிருச்சு. கொஞ்சம் அந்த சிம்முக்கு நம்ம கொண்டு போயிட்டோம், அதனால் இப்போ எடுக்கணுங்கிறனால இந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இதோடைய நுனியெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு ப்ரௌனிஷ் டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். ரெண்டாவது ஸ்மெல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஏர் பப்புள்ஸும் நமக்கு அந்த ஆயிலில் வரக்கூடிய அந்த பப்புள்ஸும் குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது ஸ்மெல் நல்லா இருக்குது, ப்ளஸ் கலரும் இந்த வெந்திருக்கிறது நல்லாவே தெரியுது. ஃபுல்லாகவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது அந்த கிரிப்ஸினஸ் சவுண்டும் நல்லா இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இப்போது ரெடியாக இருக்குது. இப்போ இது எடுக்க வேண்டிய பதத்தில் இருக்குது, எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க பிளேட்டில் வச்சுக்கலாம். சவுண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறத விட வீட்லேயே நம்ம சமைச்சு செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ரெண்டாவது இது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி செஞ்சீங்கிறத நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் பாருங்கள், கிரிப்ஸ்னஸ் வர்ற வரைக்கும் இது 2வது முறை இப்போ வேக விட்டுட்ருக்கோம். பாருங்கள் கிரிப்ஸ்னஸ் வந்ததுன்னா சவுண்டு வரும். நமக்கு அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ வேணும்னா வேகணுங்கிறனால பெருசு பண்ணிக்கலாம். அப்போது இதோடைய வேகிறது உள்ளே வேகிறதும் நல்லா வேகும், நல்ல கிரிப்ஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே கடையில் எங்கேயுமே இல்லை, அதனால் இதே செய்யலாமேன்ட்டு பாருங்கள். கிரிப்ஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், கிரிப்ஸி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. வீட்லேயே அரை மணி நேரத்தில் நமக்கு, அரை மணி நேரம் கூட தேவையில்லை, 20 நிமிஷத்தில் நமக்கு முட்டைக்கோஸ் தூள் பக்கோடா ரெடி. வாங்க சாப்பிடலாம்.